அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு யாரையும் நம்பக்கூடாது. ஆட்சி பலத்தை இழக்கும் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன? அக்டோபர் 10 முதல் அடுத்த ஒரு மாத காலத்திற்கு ஆட்சி பலத்தை இழக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். சுக்கிரன் 5ற்கு வருவது அமோகமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. இருந்தாலும் கூட அவர் ஆட்சி பலத்தை இழப்பதால் நிச்சயமாக யாரையும் எதிலும் நம்பக்கூடாது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 4 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. சுகாதிபதியும் லாபாதிபதியுமாக திகழக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக இருந்தாலும் கூட ராசியின் அதிபதியான சந்திரனின் பார்வையில் சமகிரகமாக இருக்கிறார். எனவே அவர் ஆட்சி பலத்தை இழப்பதால் யாரையும் நம்பக்கூடாது. இந்த வேளையில் அதிக கவனத்துடன் செயல்பட வேண்டும். இந்த வருடத்தின் இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் அதிக விழிப்புணர்வு நிச்சயமாக தேவை. ஏனென்றால் சுக்கிரன் ராசியின் அதிபதியான சந்திரனை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க. தற்போது அவர் ஆட்சி பலத்தை இழக்கக்கூடிய இந்த வேளையில் உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள், கொலிக் என்று சொல்லக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய இடம், தொழில் செய்யக்கூடிய இடத்தில் அறிமுகமான நபர்கள் என யாராக இருந்தாலும் இந்த வேளையில் முழுமையாக நிச்சயமாக நம்பக்கூடாது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கிரன். அதிலும் குறிப்பாக தாய் தந்தையர்கள், பெற்ற பிள்ளைகள் என யாராக இருந்தாலும் அதை நம்பக்கூடாது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். இந்த பட்டியலில் நண்பர்கள், உறவினர்கள் என யார் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் தாய் தந்தையர் எப்படி என்று பலருக்கு நிச்சயமாக கேள்வி ஒன்றானது எழும். அந்த கேள்விக்கு ஒரே பிள்ளையாக இருப்பவர்களிடம் அதற்கான பதில் நிச்சயமாக கிடைக்காது. 4, 3 குழந்தைகள் என இருக்கக்கூடிய நபர்களிடம் சென்று கேட்டு பாருங்கள். அவர்களுடைய தாய் தந்தையை பற்றி அவர்கள் உங்களுக்கான பதிலை தெளிவாக நிச்சயம் சொல்வார்கள். எனவேதான் சுக்கிரன் ஆட்சி பலம் இழக்கக்கூடிய இந்த வேளையில் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக தாய் வழி உறவு முறைகள்ல அதிக கவனம் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. ஆனால் அதே சமயம் தந்தை வழி உறவு முறைகள்ல எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் நிறைவாக பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஏனென்றால் சுக்கிரன் பொதுவாகவே 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான 5ஆம் இடம் என்பதால் சுபத்துவ பாதையில் வலம் வரக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் சுக்கிரனின் அமைப்பால் கிடைக்கும். ஆனால் மற்றவர்களை நம்புவதால் அதில் ஏமாற்றத்தை சந்திப்பதற்கான சூழல்தான் உருவாகலாம் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் 5ஆம் இடத்திற்கு சென்ற சுக்கிரன் 7ஆம் பார்வையாக லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தை பார்ப்பது பல வகையில் எதிர்பாராத நல்ல வாய்ப்புகளையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் நிச்சயமாக நிறைவாக பெற்றுக் கொடுக்கும். ஆனால் அதே சமயம் ஆட்சி பலத்தை இழக்கக்கூடிய இந்த வேளையில் அதிக கவனமும் நிச்சயமாக தேவைப்படுகிறது. உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார். அவர் குடும்பத்துடன் சுற்றுலா செல்கிறாருங்க. ஒரு மலைப்பகுதிக்கு சென்று அங்கு இரவு ஓய்வெடுத்து விட்டு அடுத்த நாள் காலை எழுந்து அந்த மலையின் அழகை ரசிப்பதற்காக பேருந்தில் குடும்பத்துடன் அவர் பயணம் மேற்கொள்கிறாருங்க. இரவு நேர பயணம். இன்னும் சில தூரத்துல அவர் தங்க வேண்டிய அந்த விடுதி இருக்கிறது. அதை நெருங்கக்கூடிய வேளையில் அந்த பேருந்தானது, அவர்கள் பயணித்த அந்த பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து அந்த மலையின் அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளத்தாக்கில் சரிகிறது. அப்படி சரியக்கூடிய பேருந்து பள்ளத்தாக்கில் இருந்த புதர் ஒன்றில் மாட்டிக்கொள்கிறது. பேருந்தின் மேல்முனி பள்ளத்தாக்கிலும் கீழ்முனி பள்ளத்தாக்கை நோக்கி தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அமைப்பிலும் இருக்கிறது. இப்போது பேருந்தில் இருக்கக்கூடிய அந்த நபர்கள் ஒருவராக அந்த பேருந்தை விட்டு வெளியேறி அருகாமையில் உள்ள மணத்திட்டில் தஞ்சமடைகின்றனர். சிறிய இருக்கக்கூடிய பகுதியில் தஞ்சமடைகின்றனர். இந்த நபரும் தன் குடும்பத்துடன் வெளியே வருகிறார். குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் அந்த பேருந்தில் இருந்து வெளியேற்றிவிட்டு தான் வெளியே வரும்போது அந்த பேருந்து சிறிது பள்ளத்தில் விழுவது போல் குலுங்குகிறது. எனவே அவர் கட்டுப்பாட்டை இழந்து அந்த பேருந்தின் மறுமுனைக்கு சென்று விடுகிறாருங்க. கீழே விழுந்து விடுவார் என்று பார்த்தால் விழவில்லை. அந்த பேருந்தின் ஜன்னல் கம்பியை பிடித்து கொண்டு அந்த இடத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த புறம் பாதுகாப்பாக இருந்த நபர்கள் கையில் இருக்கக்கூடிய டார்ச் லைட் போன்ற வெளிச்சங்களை பயன்படுத்தி அந்த நபருக்கு கீழ் இருக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கிறார்கள். அது பள்ளத்தாக்கு போல்தான் தெரிகிறது. எனவே பேருந்தின் கம்பியை விட்டு விடாதீர்கள், விட்டால் விழுந்து விடுவீர்கள் என்று சொல்ல இவருக்கோ மரண பயமானது ஏற்படுகிறது. கம்பியை விட்டுவிட்டால்
இறந்து விடுவோமோ என்ற அச்சத்தில் இரவு முழுக்க அந்த கம்பியை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறாருங்க. இப்போது இரவு முடிந்து மெல்ல மெல்ல விடிய ஆரம்பிக்கிறது. விடிந்து பார்த்தால் அவர் கையை விட்டிருந்தால் மிக அருகாமையில் அந்த பள்ளத்தாக்கில் இறங்குவதற்காக அமைக்கப்பட்டிருந்த ஒரு திட்டானது அவரது காலுக்கு அருகாமையில் ஒரு அடி தூரத்தில் இருக்கிறது. இரவு முழுக்க இந்த வேதனையை அவர் தாங்கியிருக்க வேண்டிய சூழல் நிச்சயமாக ஏற்பட்டிருக்காது. அது மட்டுமல்லாது அரைகுறையாக மற்றவர்கள் சொன்னதை நம்பியதால் அவருக்கு இந்த இரவு முழுவதும் நரக வேதனையாக தொங்கிக் கொண்டே இருந்தாருங்க. இது போன்றுதான் கடகராசிக்காரர்களுடைய வாழ்விலும் தங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு மிக அருகாமையில் இருக்கும். ஆனால் அதை கண்டுகொள்ளாமல் நாம் அந்த பிரச்சனை என்று எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனை, வேதனை, அவமானம், வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு சிக்கல், பொருளாதார நெருக்கடி என பல வகையாக புலம்பிக் கொண்டிருக்கிறோம். இது மட்டுமல்லாது உண்மையில் என்னவென்றால் அந்த நபர் அந்த பேருந்தை விட்டு வெளியே செல்லும் போது அந்த பேருந்தானது குலுங்குகிறது. அதே போன்றுதான் கடகராசிக்காரர்கள் பிரச்சனையை விட்டு வெளியே செல்ல முயற்சி செய்தாலும் அந்த பிரச்சனையானது அவர்களை பிடித்து கொண்டு விட்டது என்று நாம் எண்ணுகிறோம். ஆனால் உண்மையில் பார்த்தால் பிரச்சனையை நாம் தான் பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த நபர் எப்படி பேருந்து கம்பியை பிடித்து தொங்கினாரோ அதே போன்றுதான் பிரச்சனையில் இருந்து வெளிவராமல் அந்த பிரச்சனைகள் அனைத்தையும் எனக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்கு என்று நாம் தான் பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இதை புரிந்து கொண்டாலே நிச்சயமாக பல நல்ல மாறுதல் கிடைக்கும். அதிலும் பஞ்சமஸ்தானத்தில் வலுவாக சுக்கிரன் அமரக்கூடிய இந்த வேளையில் பூர்வீக சொத்துக்கள், நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் சுமூகமாக தீர்வு காணப்படும். சுகாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் உண்டு. ஆனால் இடைத்தரகர்களை நம்பி ஆவணங்களை சரியாக வெரிஃபை பண்ணாம வாங்காதீங்க. சற்று கூடுதல் கவனத்துடன் இருங்க. எதுவாக இருந்தாலும் நீங்களே ஒரு முறை சரியாக இருக்கிறதா என்று சரிபார்ப்பது நல்லது. முயற்சி செய்யக்கூடிய திருமண வாய்ப்புகள் உள்ளிட்ட பல நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் அமையும். அஷ்டம சனியாக இருந்தாலும் சனியும் வக்ரத்தில் தான் இருக்கிறார். உத்தியோக ரீதியாக நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் இந்த தருணத்தில் கிடைக்கும். அதில் எந்த விதமான தாமதமும் இல்லை. உத்தியோக ரீதியாக உங்களது உழைப்பிற்கே நல்ல பலன் நிறைவாக கிடைக்கும். ஆனால் புதிய வேலை வாய்ப்பிற்காக மூன்றாம் நபரை நம்ப வேண்டாங்க. இவர் நமக்கு வேலை வாங்கி தருவார் என்று நம்பினால் அது ஏமாற்றத்திற்குள்ளாகும். தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளிலும் சுக்கிரன் நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்துகிறார். கடன் இல்லாமல் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் ஏற்படக்கூடிய சங்கடங்களை சற்று கவனத்துடன் எதிர்கொண்டால் நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் உண்டு. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக 5ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட நல்ல பல வாய்ப்புகள் உங்களை தேடி நிச்சயமாக வரும். உங்களுடைய இல்லம் தேடி உங்களுடைய திறமைக்கு நிச்சயமாக அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அரசியல் சார்ந்த பணிகளில் உங்களுக்கு எதிராக பலர் சூழ்ச்சி செய்தாலும் அவற்றை முறியடிக்க முடியுங்க. ஆனால் உங்களுக்கு நல்லது செய்வது போல் தோற்றமளிக்கிறவர்களை நிச்சயமாக நம்பிவிட வேண்டாம் என்பதை சுக்கிரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டதை விட உங்களது கடின உழைப்பிற்கு விளைச்சலும் வருமானமும் நிச்சயமாக அதிகரிக்கும். பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு வக்ரம் பெற்றிருக்கும் போது சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்திற்கு வருவது பெண்மணிகளுக்கு நல்ல மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கும். நிதானமாக செயல்பட்டால், குறிப்பாக மற்றவர்களை நம்பாமல் உங்களுடைய அறிவுபூர்வத்தை பயன்படுத்தி சில பணிகளை மேற்கொள்ளும் போது நல்ல வளர்ச்சி பெண்மணிகளுக்கு நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கடகராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். பல்வேறு வகையான தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும்.